ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்காங்க மைண்ட் செட் உள்ளவங்க இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 மாதம் கிட்ட ஆகிட்டு. ஹோம் பேஜ் பார்த்துக்கோங்க. ஓகே, கவர் ஃபோட்டோ நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கேன். தம்ப்நெயில்ஸ் ஓகே தான், லோகோவும் ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 60 வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனால் என்னோட டெய்லி வியூஸ் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்ட்டு. 10, 11, 18, 12, 25, எந்த 60 வீடியோஸ் போட்டிருக்கேன். 2 மாதம் ஆச்சு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 14. டெய்லி வியூஸ் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேனல் ஆரம்பித்த உடனே ஒரு 100 வீடியோ போட்டால் நம்ம சேனல் பெரிய சேனலாக இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. அதுபோல் நிறையா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் நமக்கு ஏர்னிங்ஸ் நல்லா கிடைக்குங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுவும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது மசில் மெக்கானிக்ஸ் யூடியூப் சேனலோட இதோட டெய்லி வியூஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். சர்ச் கொடுப்பேன். எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் பார்த்துக்கோங்க. டெய்லி வியூஸ் பார்த்தா 1500 அவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சப்போ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4K 4000ரூபா 5000ரூபா அதுதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். டெய்லி வியூஸ் வந்து ஒரு 1000 இருந்துச்சு. அந்த சேனலோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2000ரூபா. டோட்டல் வியூவில் கிராஸ் 2 போட்டு நான் இது பண்ணிக்குவேன். ஸோ ஃபிட்னஸ் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டோட்டல் அப்லோட் பாருங்கள், 181 வீடியோ போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1 lakh மேலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு வீடியோ தான் போடுற மாதிரி போட்டுட்ருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? மந்த்லி ஒரு வீடியோ. இன்னொரு சேனல் காமிக்கேன், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஓகேவா? இந்த சேனலோட டெய்லி யூஸ் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மசில் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஸோ ஏர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ இந்த சேனல் பார்ப்போம். இது 3 லட்சம் சப்ஸ்கிரைபர். டோட்டல் வீடியோஸ் பாருங்கள், 300 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காங்க. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? டெய்லி யூஸ் பாருங்கள் 1000 தான். ஸோ இந்த சேனலோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2000 3000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 3 லட்சம், 300 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சேனல் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து பெருசாக எந்த வீடியோமே அப்லோட் பண்ணலை. ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நிறையா வந்தால் ஏர்னிங்ஸ் நமக்கு நல்லா இருக்குங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் மறந்துடுங்க. இப்போ இன்னொரு சேனல் காமிங்க, MJ டியூப். 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்ட் போடல. ஆனால் ரெகுலராக 2 வீடியோ போட்டுருவாப்பேன். நம்ம சும்மா எதுக்கு எடுத்தான வீடியோ போடுவாப்பில். அந்த விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்காப்பியா, Windows 7 வந்து அப்டேட் கேட்கும்ல சிஸ்டத்தில், அதை அப்டேட் பண்ணுறதையும் எடுத்து வீடியோவை போட்டுருவாப்பில். ஃபேன் ஓடுறது, சின்ன எந்த விஷயம் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது என்னென்ன இதெல்லாம் பார்க்காம அது எல்லாமே எடுத்து வீடியோ போட்டுருவாப்பில். ஆனால் ரெகுலராக எப்படியும் ஒரு 2 வீடியோ கிட்ட போட்டுருவாப்பில் MJ டியூப். ஸோ இந்த சேனலோட டெய்லி வியூஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இந்தியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மி தான். US அந்த மாதிரி சைடில் வேணால் ஆட் ரெவன்யூ நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேனல் பாருங்கள், எத்தனை வீடியோஸ் 4741 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காப்புல. சேனல் ஆரம்பிச்சு 2013. இது கிட்டத்தட்ட 849K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் டோட்டல் வியூஸ் டெய்லி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 1.5 லட்சம். அப்போ மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் 2 போட்டால் கூட வியூஸ்க்கு 3 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். 3 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ தெரிஞ்சு. சரி, 3 லட்ச ரூபா அவரேஜாக வச்சுக்கிடுமே. ஆனால் இந்த சேனல் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் இருக்கும். தம்ப்நெயில், அதாவது இந்த வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெகுலர் வீடியோ அப்லோட்டில் மந்த்லி ஒரு வீடியோ தான் போட்டுட்ருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட ஆகலாம். இதை விட இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட. ஆனால் மசில் மெக்கானிக்ஸாவது மந்த்லி ஒன்ஸ் வீடியோ அப்லோட் இருக்குது. இந்த சேனலில் அப்படி கூட அப்படி அப்டேட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த 2 சேனலுக்கும் வியூஸ் குறைய காரணம் அதுதான். MJ டியூப் சேனல் வந்து வியூஸ் நிறையா இருக்க காரணம் வந்து டெய்லி 2 வீடியோ ஆடியன்ஸ்க்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு எப்போதுமே ஒரு 2 வீடியோ போட்டுருவாப்பில். 4740 வீடியோ டோட்டல் வீடியோ. டோட்டல் வியூஸ் டெய்லி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுங்க மைண்ட் செட்டில் இது பண்ணுங்கள். ஒரு 100 வீடியோ போட்டால் போதும், 200 வீடியோ போட்டால் போதுங்க மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணணும்.
ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 4 மாதம் 5 மாதம் வேலை பார்த்தேன், எனக்கு பெருசாக வியூஸ் சொல்லிட்டு சேனலை விட்டுறாதீங்க. நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டினியூஸாக யூடியூப்பில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அதை பொறுத்து தான் ஒரு 2 to 3 இயர்ஸில் ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு நல்ல இதில் வரணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். சின்ன சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, பெருசாக எஃபெக்ட் போடுறவங்களுக்கு அவங்க ரீச் பண்ணிக்குவாங்க. நாமளும் ஒரு சிஸ்டம் மட்டுமே வச்சு ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ரெகுலராக வீடியோ போடணும். ஒரு 2 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் எஃபெக்ட் போட்டுருங்க. ஓகேவா? ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு 100 வீடியோ 200 வீடியோ போட்டுட்டு 200 வீடியோ போட்டால் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஒரு 100 வீடியோஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேவா? ஸோ ரெகுலராக வீடியோ மட்டும் போட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு பீக் கிடைக்கும். நான் இந்த சேனலுக்கு காமிக்கிட்டுமா? மசின் மெக்கானிக்ஸாக இருக்கணுங்களா? எல்லா சேனலுக்கும் ஒரு டைம் பீரியடில் ஒரு பீக் இருக்கும். இந்த மசின் மெக்கானிக்ஸ் சேனல் பாருங்கள், இந்த இருக்கா ஒரு பீக் இருக்கா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுனாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு பீக் கிடைக்கும். இந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு க்ரோத் இருக்கும். பார்ப்போம். அது இப்போ இந்த சேனல் பாருங்கள், இந்த ஒரு டைமில் க்ரோத் இருக்கா? 2020 க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ கவுண்டிங் கொஞ்சம் குறைஞ்சதுனால குறைஞ்சி இதாகிடுச்சு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு க்ரோத் இருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த டைமிங் கரெக்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரோத் ஆகிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா ஷார்ட் டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு இதாகுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு க்ரோத் உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். 7 இயர் 3 இயரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரு நல்ல கவுண்ட் கிடச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறது நிப்பாட்டிடாதீங்க. நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வீடியோ போடுறது எல்லாமே வேஸ்ட். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரியாக பிளான் பண்ணிக்கோங்க. இது யாரும் உங்கள் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.